ஹல்லேலூயா. நீங்க அவரை விடாம பிடிச்சிட்டீங்கன்னா கர்த்தர் எந்த சூழ்நிலை உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஆமா, எத்தனை பேர் சொல்றீங்க, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சர்வீரே. என்னை விட்டு கொடுக்காத, என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத, நல்ல கையை தட்டி விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சர்வீரே. என்னை விட்டு கொடுக்காத, பியூட்டிஃபுல், என்னை பாதுகாப்பவர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும் உம் கிருபையால் மன்னித்தீர். நான் பாவம் செய்த போது என்னை உணர்த்தி நடத்தினீர். உம்மை நோகடித்த போதும், உங்க சத்தம் கேட்கட்டும், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சர்வீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர். நம்பிக்கையோட சொல்வீங்களா? நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். தலை குனிந்த இடத்திலே எந்த தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னோடு கூட வந்தீர். தலை குனிந்த இடத்திலே எந்த, செய்து சொல்ல, விட்டு கொடுக்காதவர், விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர். நம்பிக்கையோட ஆண்டவர் யாரை விட்டு கொடுக்க மாட்டார். அவரை விடாமல் பற்றி கொள்ளுகிறவர்களை எந்த சூழலில் கர்த்தர் விட்டு கொடுக்க மாட்டார். ஆமென். பாதுகாப்பவர். நம்பிக்கையோடு நான் வேண்டுவதையெல்லாம், நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேலா என்னை ஆசீர்வதிக்கிறீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேலாய். விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை, ஹல்லேலூயா, ஆமென். என்னை விட்டு கொடுக்க, என்னை இதுவரை அப்பா விட்டு கொடுக்கலன்னு சொல்றவர் கர்த்தர் என்னை நன்றாய் நடத்துகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என்னே சர்வீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர். அப்படியே சொல்லுமா, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே. என்ன நல்லவனாக்கி. நன்றியோடு சொல்லுங்க மகள, உள்ளமெல்லாம் உருகுதையா, உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையில. உள்ளமெல்லாம் உருகுதையா உந்த நன்மை நினைக்கையில. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை நினைக்குது. ஒரு விஷயம், உள்ளமெல்லாம் உருகுதையா. அப்பா, அன்பு இந்த இடத்தை ஆளுகை செய்யட்டும். ஆவியானவர் தாமே தம்முடைய அன்பினால் உங்கள் இருதயத்தை நிரப்புவாராக. தன்னால கண்ணு கலங்குது கர்த்தாவே உம்மை. கடைசி எல்லாம் செஞ்சு தெள்ளு பூச்சுக்கு, இந்த தெள்ளு பூச்சுக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்ன நல்லவனாக்கி அல்லையில் வைத்து கொண்டீரே. இந்த தெள்ளு பூச்சுக்கு, மறுபடியும் சொல்லுங்க, இந்த தெள்ளு பூச்சிக்கு, இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கையை தந்தீரே. என்ன நல்லவனாக்கி. ஹல்லேலூயா.
நல்ல கைகளை தட்டி இந்த தேவனுடைய கரத்தில் இருப்பதே பாக்கியம்னு சொல்றவங்க முழுவலமாய் கரங்களை தட்டி, ஆண்டவர் என்னை கைப்பிடித்திருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவர் கரத்தில் இருக்கிற பூச்சியை தான் சிறு கூட்டமாய் பெருக பண்ணுவார். அவர் கரத்தில் இருக்கிற பூச்சியை தான் ஆசீர்வாதமாய் பெருக பண்ணுவார். யாக்கோபை ஆசீர்வதித்த தேவ கரம் இந்த மாலை நேரத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க வந்திருக்கிறது. விசுவாசிக்கிற தேவ பிள்ளைங்க முழு பலத்தோடு கைகளை தட்டி ஒரு சில நிமிடங்கள் நல்ல ஸ்தோத்திரங்களோடு அவர் உன்னை கரம் நீட்டி அழைத்து உன்னை தூக்கி எடுத்திருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார், அவர் உன்னை கைவிட மாட்டார். இந்த தெள்ளு பூச்சிக்கு நல்ல வாழ்க்கை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். தாவீது சொல்றார், தெள்ளு பூச்சி தான், தெள்ளு பூச்சா இருந்தவன ராஜாவா மாத்துறதுக்கு அவரால் மட்டும்தான் முடியும். ஆமென். பூச்சியா இருந்தவனை சிறு கூட்டமாய் மாற்றி அவன் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க அவரால் மட்டும்தான் முடியும். நான் அவர் கரத்துல தான் இருக்கிறேன் நம்புறவங்க மட்டும் சத்தமா ராமன் சொல்லுங்க பாருங்க. ஹல்லேலூயா. எரேமியாவுக்கு ஒரு தரிசனத்தை காட்டுறார். குயவன் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் எரேமியா 18 அந்த குயவன் ஒரு மண்ணை எடுத்து திரிகையில வைத்து பாத்திரமாய் வணைந்து கொண்டிருந்தான். வணைந்து கொண்டிருக்கும் போது அது என்ன ஆயிடுச்சுன்னா கெட்டு போயிடுச்சான். கெட்டு போனதும் அவன் தூக்கி எறியல. திரும்ப அந்த மண்ணை தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி அதை வேறு பாண்டமாய் வணைந்தான் என்று சொல்லிவிட்டு எரேமியாட்ட சொல்லுவார், நீ போய் என் பிள்ளைங்கள்ட்ட சொல்லு, இந்த குயவன் செய்தது போல நான் உனக்கு செய்ய மாட்டேனா. இந்த குயவன் கையில் எப்படி மண் இருக்குதோ அப்படியே தான் என் பிள்ளைங்க என் கையில் இருக்கிறாங்கன்னு சொல்ல. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் நம்புறீங்க? கெட்டு போக அல்ல நான் அவர் கரத்தில் இருப்பது, நான் வணையப்பட இருக்கிறேன் சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஆமென். அவர் கரத்திற்குள் ஒரு தேவ பிள்ளைக்குள் இருக்கிற நிச்சயம் இதுதான். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை, ஏன்னா நான் எங்கேயோ உன்னை வைக்கவில்லை, என் உள்ளங்கையில உன்னை நான் வரைஞ்சு வச்சிருக்கிறேன். ஆமென். எல்லாரும் உங்க உள்ளங்கையை பாருங்க பார்க்கலாம். என்ன தெரியுது? சில சொல்றாங்க ஒண்ணுமே தெரியல. ஆமென். அதுல கையில என்ன இருக்கு? ரேகை இருக்குல்ல. ஆமென். இங்க பரலோகத்துல போய் இயேசுக்கு கை எப்படி பிடிச்சு பாத்தீங்கன்னா என் முகம், என் கையில எப்படி ரேகை இருக்கோ அதே போல அவர் கையில என் முகத்தை வரைஞ்சு வச்சிருக்கிறார். பொதுவாக இந்த கை ரேகெல்லாம் பாப்பாங்க தெரியுமா? எதுக்கு கை ரேகை பார்க்கறாங்க? ஃபியூச்சரை சொல்றதுக்கு, எதிர்காலத்தை சொல்றதுக்கு. ஆமென். ஏன் எதிர்காலம் அவர் கையில தான் இருக்கு, அவர் உள்ளங்கையில வரைஞ்சு வச்சிருக்கிறார். அன்பு உள்ளமே, உன்னை கர்த்தர் எங்கேயோ வைக்க அப்படி வச்சிருப்பார்னா நீ இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு இத்தனை பிரச்சனை நடுவில் உயிரோடு இருக்கிறாய் என்றா உன்னை உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். யாருக்கு கையில கொடுக்கல. பொதுவாகவே பூச்சி இருக்குல்ல, சின்ன பூச்சி, அது ஒருவேளை நம்ம கையில மாட்டிச்சுன்னா நம்ம என்ன செய்வோம்? இந்த கொசுவெல்லாம் கையில மாட்டும் பாருங்க. அது ஏதாவது கொசு நம்மள கடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கொசுவெல்லாம் கையில மாட்டிச்சுன்னா அது நம்ம நசுக்கிறதுல அதே நம்மளை கூப்பிட்டு சொல்லி நானே சூசைட் பண்ணிருப்பேன். ஒன்றுமில்லாத என்னை இன்னைக்கு கைக்குள்ள வச்சிருக்கிறான்னா அவன் பைபிள் சொல்லுங்க, ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும் படிக்க. எத்தனை பேர் நம்ம ஏற்ற காலம் அது ஒருவேளை எடுத்த உடனே நடக்குமான்னு கேட்டா இல்லை, ஆனா பைபிள் தெளிவு ஏற்ற காலத்துல. பக்கத்துல ஒருத்தங்க கைப்பிடிச்சு சொல்ல, உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்குன்னு சொல்ல. உங்களுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அதனாலதான் காமனா ஏற்ற காலம் அப்படின்ட்டார். இந்த ஏற்ற காலம் அது எந்த காலம் நமக்கு தெரியாது, ஆனா காலம் உண்டு. அதுவரையில தீபத்தை அணைய விட மாட்டார். எனக்கு செய்ய வேண்டியது கர்த்தர் செய்வார்னு நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு சில நிமிடங்கள் எழுந்து நிற்கலாம் தேவ சமூகத்துல. ஆமென். அப்படியே எழுந்து ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. என்னை கண்டு தெரிந்தெடுத்த என் தேவன். அவன் ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை நாம் சேர்ந்து ஆராதிக்க. இவ்வளவு நேரம் நல்லா ஆராதிச்சிங்க. அவன் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பாக
ஆண்டவர் உங்களை கரத்தில் எடுத்து வைத்திருக்கிற தேவன். அப்படியே உங்க 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி எல்லார் கண்களை மூடி, யார் அங்கெங்கன்னு பார்க்க வேண்டாம், எல்லார் கண்களை மூடி ஸ்தோத்திரங்களோடு, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சேர்த்து கொண்டவரே, நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்தனா. எல்லாரும் ஆராதிக்கிறோம். அழகான அழகா கிருபை கிடைக்கப்பட்டவனே, அவர் தூக்கி எடுக்கும் போது உண்மையில் அதிக கிருபை பாராட்டி இருக்கிறார். ஹalleluya. எத்தனை பேர் சொல்ல, யாரும் அறியாத என்னை, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரோ தள்ளுண்டவள் என்று பெயரிடப்பட்ட உன்னை அவர் வாழ்க்கைப்பட வைக்கப்படுகிறார். என் தேவனால் இது சாத்தியமாகும். அவர் கரம் இதை செய்யும். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று. எத்தனை பேர் சொல்லி, ஒன்றுமில்லாத என்னை, ஒன்றுமில்லாத காருண்யத்தினாலே உயர்த்தி வைத்தவரே, உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றுமில்லா அவருடைய காருண்யம் உன்னை பெரியவனாய் மாற்று. ஆமென். உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை மகிமைப்படுத்துகிறவரே, இந்த மாலை நேரத்தில் ஒவ்வொருடைய வாழ்க்கை மகிமைப்படட்டும் அப்பா. இப்ப சொல்லு, இயேசுவே நீரே, இயேசுவே நீரே என் ஆத்மநேச, என் மேல் அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க, என்னையே மீட்க உம்மையே தந்தீர். அன்பிற்கு ஈன. எத்தனை பேர் சொல்லுவீங்க, என் வாழ்நாள் முழுவதும், என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வே, நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வே, நீரே. சபை சத்தம் கேட்கட்டும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் மாத்திரம் போதும், நீர் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசு மாத்திரம் போதும், இயேசு மாத்திரம். Thank you Jesus. இயேசுமா. ஒரு விஷயம் கூட நீங்க சத்தமா 2 கரத்தை உயர்த்தி கடைசியா சொல்லுங்க மக்களே, இயேசு மாத்திரம் போதும், இயேசுமா, இயேசுமா. இது வெறும் வார்த்தையாய் அல்ல, இது வாழ்க்கையாய் மாறட்டும். எனக்கு இயேசுமா. கரத்திற்குள் இருக்கிற உன்னை ஏற்ற காலத்திலே கர்த்தர் உயர்த்துவார். அதுவரை காத்திரு. நல்ல
hallelujah, glory Father, hallelujah. அந்த குயவன் கையில் புல் இருக்கிற மண், hallelujah, ஆமென், ஆமென். மண் வேற எந்த கையில இருந்தாலும் அது மண்ணாதான் இருக்கும். மண் வேற யாருக்கு கையில இருந்தாலும் அந்த மண்ணு மண்ணாதான் இருக்கும். ஆனா அந்த மண் குயவன் கைக்கு வந்துட்டு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அது மண்ணா இருக்காது, அது பாத்திரமா மாறிடும். ஆமென். ஆண்டவர் அதனாலதான் நம்மை தூதன் கையிலையும் கொடுக்கல, பாஸ்டர்ஸ் கையிலையும் கொடுக்கல, தீர்க்கதரிசிகள் கையில கொடுக்கல, யார் கையிலும் கொடுக்காம அவர் தமது கரத்துல. ஆண்டவர் நல்ல குயவன். ஆமென். ஆனா அவர் செய்கிற ப்ராசஸ் சில நேரத்துல நமக்கு புரியாது. ஆமா, இந்த மண்ணை பாத்திரம் உருவாக்கப்படுறது பாத்திரம் உருவான பிறகு அழகா இருக்கும். ஆனா அது உருவாக்குறதுக்கு முன்னாடி அதுக்கு நடக்கிற ப்ராசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பாவமா இருக்கும். அந்த மண்ணை பார்த்தா ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன தெரியுமா? போட்டு மிதின்னு மிதிப்பாங்க. ஆமென். சரி பரவாயில்ல, மிதிச்சு தாங்கி கொஞ்சம் அப்படி சகிச்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்து அப்படி கொஞ்ச நேரம் சும்மா போட்டிருப்பாங்க பாருங்க. போட்டுட்டு அதுக்கு மேல ஒரு துணியை விரிச்சு போட்டிருப்பாங்க. சரி அப்பா பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா திரும்ப துணி எடுத்துட்டு அடுத்ததும் மிதிப்பாங்க. ஆமென். அதெல்லாம் கொஞ்சம் பெயின்ஃபுல்லா தான் இருக்கும். ஏன்டவர் இப்படி என்ன மிதிக்க விடுறீங்க சிலரை வச்சு? இந்த மிதியெல்லாம் தாண்டிட்டு அடுத்து குயவன் கை வைப்பார். குயவன் கை வச்சது ஒரு சந்தோஷம் இருக்கு. இந்த மண்ணுக்கு என்ன சந்தோஷம்? பரவாயில்ல, எல்லா மிதியிலேருந்து நான் தப்பிச்சிட்டேன், நிறைய பிரச்சனை எழுதி எப்படி கடந்து வந்துட்டேன், இப்ப குயவன் கைக்கு வந்துட்டேன், இனி எனக்கு பிரச்சனையே இருக்காதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த குயவன் அந்த மண்ணை எங்க வைப்பார்னா திரிகளை வைப்பார். வைக்கும்போது சுகமா தான் இருக்கும். ஆனா வச்சுட்டு ஒரு திருக்குவா இருப்பாருங்க. அந்த திரிகள் இந்த மண் என்ன பண்ண தெரியுமா? சுத்தம். அது சுத்துறத பார்த்தா நமக்கும் தலை சுத்தம். நம்ம அப்ப என்ன சொல்லணும்? ஆண்டவரே இதுக்கு அந்த மிதியே பரவாயில்ல. ஆமென். ஆனா இது சுத்தும் போது ஒரு காரியம் நடக்கும். என்ன நடக்கும் தெரியுமா? இந்த மண்ணு தனியா சுத்தாது. இது சுத்தும் போது இந்த மண்ணுக்கு மேல ஒருத்தர் கை எப்பவுமே பட்டுட்டே இருக்கும். அவர் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டார். அவர் உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு வர கர்த்தர் என்ன தனியா விடல நம்புறவங்க மட்டும். இன்று வரை கர்த்தர் என்ன திக்கற்றவனா விடல, அதனாலதான் இன்றும் நான் பிழைத்திருக்கிறேன் சொல்றவங்க. ஆமென். அவர் கை பட்டுட்டே இருக்கும். அவர் திருக்கி அதை சுத்த விட்டுட்டு எங்கேயோ போக மாட்டார். சுத்த விட்டுட்டு அவர் எங்கேயோ பார்த்துட்டு இருக்க மாட்டார். அன்பான உள்ளமே, நீ நினைக்காத ஒரு பாதையில கர்த்தர் ஒன்று நடத்துறார்னா புரிஞ்சுக்கோ. கர்த்தர் எங்கேயோ பார்த்து கொண்டல்ல, அவர் உன்னை தான் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் உன்னை தான் கவனித்துக் கொண்டிருக்கிறார். சீஷர்கள் அக்கறைக்கு போங்கன்னு படகுல ஏத்தி அனுப்பி விட்டுட்டு அவர் மலைக்கு போயிட்டார். எதுக்கு? பிரேயர் பண்றது பிதாவுக்கிட்ட. ஆனா பிதாவுக்கிட்ட பிரேயர் பண்ணிட்டு இருந்தாலும் அவர் கண் ஃபுல்லா யார் மேலதான் இருக்கு தெரியுமா? சீஷர்கள் மேல. அவங்க பிரச்சனையில் அகப்பட்டு தண்டு வலிக்கிறது, வருத்தப்படுகிறதை கண்டு ஆண்டவரை ஜெபிக்க தானே போனீங்க. என் பிள்ளைய ஒரு ட்ராக்ல நடக்க விட்டுட்டு நான் வேற எதுவும் செஞ்சுட்டு இருக்க மாட்டேன். என் பிள்ளைய எல்லாம் கவனிச்சு அவனை கொண்டு போய் சேர்க்கிறது வரையலாம். அதனாலதான் நகோமி ரூத்துட்ட சொல்றாரு, அவர் உனக்கு இது செய்வேன்னு சொல்லிட்டார்ல, வெயிட் பண்ணு, உனக்கு சொன்னதை செஞ்சு முடிக்கிறது வரையிலும் அவர் இளைப்பாற மாட்டார். அவர் தனியா விட மாட்டார். அது மட்டும் இல்ல, சுத்த விடுறது பார்க்கிறவங்களுக்கு இந்த மண்ணு சுத்துறது போலதான் தெரியும். ஆனா கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா தெரியும், சுத்துறது மட்டும் இல்ல, இந்த மண் ஒரு பாத்திரமா ஷேப் ஆயிட்டே இருக்கும். இன்னைக்கு பலரை கர்த்தர் ஷேப் பண்ணிட்டு இருக்கிறார். அவர் விரும்புகிற பாத்திரமாய் உருவாக்க உன்னை ஷேப் பண்ணிட்டு இருக்கிறார். ஒரு டைம் வரும்போது அந்த திரிகளை உன்னை எடுப்பார். அப்பொழுது மண்ணாய் அல்ல, பாத்திரமாய் உருவாக்கப்பட்டிருப்பா. ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா, ஒருபோதும் கைவிடா, ஒரு நாள் விலகிடா.
உங்க வலது கரத்தை உயர்த்தி இடது கரத்தை இருதயத்தில் வைத்து, ஆண்டவரே உங்க கையை தான்ப்பா நான் நம்பி இருக்கிறேன், உங்க கையை தான்ப்பா நான் நம்பி இருக்கிறேன். அப்படியே சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, உங்க கையை தான்ப்பா இன்னைக்கு எல்லா பாதையில நம்பி இருக்கிறேன். என்னை திக்கற்றவனாய் விடாதவர், என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறவர், எனக்கு தீமை செய்யாதவர், இந்த கையில தீமை இல்லைன்னு விசுவாசிக்கிறவங்க சொல்லுங்க, இன்னைக்கு நான் உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறேன், இன்னைக்கு நான் உங்களை தான்ப்பா நம்பி இருக்கிறேன். நீரே என் நம்பிக்கை, நீரே என் நம்பிக்கை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், ஆகையால் நான் தள்ளாடுகிறது இல்லை, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீங்க தான் ஏதாவது செய்யணும் என்று எதிர்பார்த்து காத்து நிற்கிறோம். நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு, நீர் சொன்ன வார்த்தைய பிடித்து கொண்டு உங்க முகத்தையே நோக்கி இருக்கிறோம், உங்க முகத்தையே. எத்தனை பேர் இந்த மாலை நேரத்தில் விரும்பி கேட்கிறீங்க, அற்புதம் செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில. இயேசுவின் நாமத்தில் உண்மையாய் கேட்கிற உள்ளமே, இந்த இரவு உனக்கு ஒரு அற்புதம் நடக்கிற இரவாய் மாறும். இந்த இரவு அநேகத்துக்கு பதில் வருகிற இரவாய் மாறும். நீ வந்தது போல் அல்ல, நீ வந்தது போல் அல்ல, இதோ பரலோகத்தில் ஒரு வல்லமை வரப்போகிறது. அற்புதம் செய்யுங்கப்பா. ஓ ரபஷகதரிகதலரா, உன் அழுகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கதா கர்த்தர் உன்னை இழுத்து கொண்டு வந்திருக்கிறார். உன் அலைச்சலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கதா கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். நீ வந்தது வீணல்ல, அவருடைய செட்டை மறைவில் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டு. இயேசப்பா உம்மைத்தான் இருக்கிறோம், உம்மையன்றி. சொல்லுங்க, உங்களை தான்ப்பா உம்மைத்தான் இருக்கிறோம் இயேசுவே. அப்படியே ரெண்டு கரத்தை வைத்து ஆண்டவரை பார்த்து, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும். ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க இந்த வார்த்தை, நீங்க வேணும் எனக்கு, நீங்க வேணும் எனக்கு, நீங்க அப்பா நீங்க வேணும், நீங்க இப்படி சொல்லுங்க, நீங்க எல்லாம் எனக்கு, நீங்க எல்லாம் எனக்கு, நீங்க எல்லாம் எனக்கு. ஆமென். நல்ல கையை தட்டி ஒரு விசை கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். விசுவாசத்தோடு புறப்படுகிறது, நீ வேண்டி கொண்டபடி உனக்காக கடவுள் என்று சொன்னவன். அண்ணால் அதன் பிறகு துக்க முகமா இருக்கவில்லை என்ற வார்த்தையின்படியே உங்களை பிளஸ் பண்றேன். ஆமென். அழுத அநேக காரியத்துக்கு இனி நீ அழாதபடிக்கு, இனி நீ அழாதபடிக்கு கர்த்தர் உனக்காய் கிரியை செய்வார். என் கர்த்தருடைய கரம் குறுகி போகல. அர்ப்பணிக்கிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். அளவில்லாத தெய்வ பிரசன்னத்திற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்பொழுது கர்த்தர் எங்களோடு கூட பேசும். இயேசுவே.